ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 11 வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். இன்று இன்று எல்லாம் சொல்லுங்க. இன்று 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 பிறந்தாரா? அப்ப நம்ம எப்படி வாசிக்கணும்? அன்று சொல்லுங்க. இன்றுவா? இல்ல, அன்று பிறந்தாரு. ஆனா இப்படி நம்ம வாசிக்கலாம். இன்று இரட்சகராய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு எனக்கு எனக்கு தாவீதின் ஊரிலே எனக்காக பிறந்தார். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் எனக்காக. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் வேத புரட்டன் அல்ல. நான் வேதத்தினுடைய ஒரு வார்த்தையை கூட்டவோ குறைக்கவோ கூடாதுன்னு, ஆனால் புரிந்து கொள்ளும்படியாய் நாம் இதை வாசிக்கலாம். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் எனக்காக தாவீதின் ஊரிலே பிறந்தார். ஹல்லேலூயா. இதுதான் சத்தியம். அவர் பிறந்தார். பிறப்பாரா? அல்ல, பிறந்தார். முடிந்தது. இட்ஸ் ஓவர். பிற செல்வம் வாங்க, உங்களுக்கு சேர் இருக்கு. பிற செல்வம் கம். பிற செல்வம் வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு சேர் இருக்கு, வாங்க. கொஞ்சம் மேலே பாருங்கள். மேலே எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. கம், பரவாயில்ல. தெர் இஸ் ஒன் மோர் சேர். கொஞ்சம் நீங்கள் முன்னால் இந்த சேர் எப்பொழுதுமே முன்னால் எப்போதுமே அது காலியாகவே இருக்கிறது. இன்றைக்கி தான் யோசனை, சேர் இனிமேல் போட வேண்டான்னு. வாங்க, கொஞ்சம் லேட்டாக இன்னும் வரவங்களாம் இருக்கிறாங்க. காட் பிளஸ் யூ, டேக் யூ. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்காக இயேசு பிறந்தார். சொல்லுங்க, எனக்காக இயேசு பிறந்தார். மத்திய எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 21 வசனத்திலே அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். The main purpose of birth of Jesus, இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், மனிதன் பாவத்திலே புரண்டு கொண்டிருந்தான். பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு எந்த திட்டம் இல்லாமல் இருந்தது. பாவம் கழுவப்பட ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? புறா குஞ்சுகளை கொண்டு வர வேண்டும், ஆடை பலியாக வேண்டும், மாட்டை பலி செலுத்த வேண்டும் என்றதான ஒரு பிரமாணம் அந்த நாட்களில் இருந்தது. அவர்கள் இரத்தத்தை கொண்டு வந்து ஆசாரியர்களிடத்தில் கொடுப்பார்கள். ஆசாரியர்கள் அதை என்ன செய்வார்கள்? அதை அந்த பலிபீடத்தில் தெளித்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவார்கள். அவங்க திரும்ப போவாங்க. திரும்பவும் என்ன செய்வாங்க? கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் பாவம் செய்வாங்க. திரும்பவும் ஒரு ஆட்டையோ ஒரு புறாவையோ அந்த இரத்தத்தை கொடுப்பார்கள். அவர்கள் அந்த திரும்ப பலிபீடத்தில் செலுத்துவார்கள். இது ஆசாரியன் செஞ்சு 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 ஆனால் ஜனங்களுக்கு என்ன இல்லை? ஒரு விடுதலை இல்லாமல் இருந்தது. வருடத்திற்கு ஒரு முறை இந்த சீஃப் பிரீஸ்ட் என்று சொல்லுகிறான பிரதான ஆசாரியன் என்ன செய்வான்? ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய பாவத்திற்காகவும் வருஷத்துக்கு ஒரு முறை எங்க போவான்? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போய் அங்கு ஜனங்களுக்காக தனக்காக அந்த இரத்தத்தை எடுத்து கொண்டு போய் என்ன செய்வான்? அங்கே பலிபிட அங்கே இருக்கிறதான காரியத்திலே அவன் செய்து கொண்டிருந்தான். ஆனால் நடந்தது என்ன? அநேக பிரதான ஆசாரியர்கள் மரித்து இருக்கிறார்கள். எந்த ஒரு பிரதான ஆசாரியனும் வெறுமையாக போக முடியாது. அவன் காலை என்ன செஞ்சிருவாங்க? ஒரு சங்கிலியை கட்டி இருப்பார்கள். அவனுடைய சரீரம் முழுவதும் என்ன செய்யப்பட்டிருக்கும்? மணிகளால் கட்டப்பட்டிருக்கும். அங்கு ஒவ்வொரு ஒவ்வொரு அடியாக போகும்போது கால இருக்க மணி என்ன செய்யும்? சத்தம் கேட்கும். கையில் மணி கட்டியிருக்கும். கையை உயர்த்தும் பொழுது அங்கே மணி சத்தம் கேட்கும். ஒரு அசைவு ஏற்படும் பொழுது மணி சத்தம் கேட்கும். மணி சத்தம் நின்று போய் விட்டால் என்ன அர்த்தம்? உள்ள போன ஆளு அவுட்டு, க்ளோஸ். அப்போ என்ன செய்வாங்க? வெளியே இருக்கிற ஆசாரிகள் என்ன செய்வாங்க? அவன் காலை கட்டப்பட்டிருக்கிற சங்கிலியால் என்ன செய்வாங்க? அந்த செத்து போன பிரதான ஆசாரியர் என்ன செய்வாங்க? இழுத்து கொண்டு வருவார்கள். இப்படிதான் அந்த நாட்களிலே வழக்கம் இருந்தது. ஒரு மனிதனுடைய பாவம் போக்கும்படியாக, ஒரு தேசத்துடைய பாவம் போக்கும்படியாக, ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்களுடைய பாவம் போக்கும்படியாக இப்படி ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் இயேசு என்ன செய்தாரு? இந்த சட்டத்தை உடைத்தார். ஹல்லேலூயா. இனி மாட்டு ரத்தம், புறா ரத்தம், ஆட்டு ரத்தம்லாம் வேண்டாம். இனி நானே என்ன செய்கிறேன்? ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்து பாவம் இல்லாம
அவர் அவதரிக்கார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என்ன செய்தாரு? பாவம் இல்லாம அவர் அவதரித்தாரு. ஏன் கன்னியின் வயிற்றில் பிறக்க வேண்டும்? எதற்காக கன்னியின் வயிற்றில் பிறக்க வேண்டும்? ஏன்? ஒரு பிள்ளை பிறக்குமானால் அது இச்சையினாலே, பாவத்தினாலே தான் பிறக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கன்னியின் வயிற்றை, அவர் கன்னியை தேடி வந்து மரியாதை அவர் நீதியின் ஸ்திரீயாக எண்ணப்பட்டு, அநேக ஸ்திரீகள் அந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, மேசியா பிறப்பார், மேசியா பிறப்பார், மேசியா வருவார், மேசியா வருவார்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் நடந்தது என்ன? எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, ஆனால் பரலோகம் யாரை கண்டது? மரியாளை தெரிந்து கொண்டது. ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, மரியாள் வயிற்றில் அவளுக்குள்ளே உற்பத்தியானது பரிசுத்தம் உள்ளது. ஹல்லேலூயா. ஏனென்றால் புருஷனை அறியாத பிறந்த ஒரே குழந்தை இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம செய்தித்தாளில் வாசிக்கிறோம், 10 வயது சிறுமி கற்பமானால். 4வது படிக்கிற ஒரு இளம்பெண்ணு கற்பமானால். அதற்கு காரணம் யாரு? போலீஸ் விசாரிக்குது. போலீஸ் அந்த மனிதனை தேடுகிறது. அந்த பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, யாருமா? அந்த பிள்ளைக்கு சொல்ல கூட தெரியல. The girl, that little girl is not able to even to identify. எப்படி கரு உண்டானது கூட அந்த பிள்ளைக்கு தெரியல. என்ன ஒரு மோசமான உலகம் பாருங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே புருஷனை அறியாதபடிக்கு அவர் கன்னின் வயிற்றிலே பிறந்த ஒரு தெய்வமாய், ஹல்லேலூயா, இன்றைக்கு அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். யோவேல் எழுதிய தீர்க்கதரிசன புத்தகம், The Book of Joel, chapter 2 verse 13, 2:13 வாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து, உங்கள் இருதயங்களை கிழித்து. What is real Christmas? உண்மையான கிறிஸ்மஸ் என்றால் என்ன? Not your garments, not your garments. பல வருஷமா என்னோட வாழ்க்கையில் நான் செய்து கொண்டிருக்க ஒரு காரியம் தெரியுமா? கிறிஸ்மஸ்க்கு நான் புது ட்ரெஸ்ஸே வாங்குறது கிடையாது. என்னோட கொள்கை அல்ல, என்னோட மன விருப்பம் அது. ஆனால் உங்களெல்லாம் புது ட்ரெஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் செய்யலை, நீங்கள் செய்கிறீங்க, குட். நான் அதை ஆட்சேபனை சொல்லுவதும் இல்லை. புது ட்ரெஸ் போட்டவங்கள பார்த்து நான் பொறாமை கொள்வதும் அல்ல. It's good, I appreciate that. It's nice. ஆனால் யோவேல் தீர்க்கதரிசி சொல்றார், உங்கள் வஸ்திரங்கள் அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து, உங்கள் இருதயம். That's Christmas. கிறிஸ்மஸ் என்பது உங்களுடைய இருதயத்துக்குள்ளே நடக்கிற ஒரு சம்பவம். Something has to take place in your heart. ஏதோ காலை ஏஞ்சேன், நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் என்ன ஒரு 8:30 மணிக்கெலாம் ரொம்ப லேட்டாக வச்சிட்டிங்கன்னு. நான் சொன்னேன், நீங்கள் 8:30 மணிக்கு வச்சாலும் 9 மணிக்கு தான் வருவீங்க, 9 மணிக்கு வச்சாலும் 9:30 தான் வருவீங்க, 10 மணிக்கு வச்சாலும் நீங்கள் 10:30 தான் வருவீங்க. எனக்கு நல்லா தெரியும், எங்கள் பிள்ளைங்களை குறித்து எனக்கு தான் நல்லா தெரியும். காலையில் 6 மணிக்கு வச்சாலும் நீங்கள் 7 மணிக்கு வருவீங்க. அதாவது 8:30 மணி வச்சா 1/2 hour லேட்டு, காலையில் 6 மணி நேரம் வச்சா 1 hour லேட்டு. That's not Christmas. Christmas is something has to take place as a reaction in the heart. நம்முடைய இருதயத்தில் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறதா இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு அந்த கிறிஸ்மஸ், ரியல் கிறிஸ்மஸ் ஹார்ட்ல இருக்கும் பொழுது you can never come late to the church. ஏன்னா நம்ம இருதயத்தில் இப்போ பாருங்க, ஒரு கல்யாணம் சாயங்காலம் 5 மணிக்கு கல்யாணம் சொல்கிறோம். ஆனால் பொண்ணு எத்தனை மணிக்கு வரும் தெரியுமா? 6:30 தான் வரும். எங்கள் பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரோன் பாஸ்டர், என்ற ஆவிக்குரிய தகப்பன், ஒரு நாள் என்ன பண்ணார், 4 மணிக்கு கல்யாணம்னு சொன்னாங்க. ஏன்னா 4 மணிக்கு ஆரம்பித்தா 6 மணிக்கு சாப்பாடு கொடுத்து, அந்த நாட்களில் ஒரு ட்ரெயின் இருந்தது, அது நெல்லை எக்ஸ்பிரஸ்க்கு மாதிரி இன்னொரு ட்ரெயின். அது வந்து நாட்கள் அது 6:15 கிளம்பும் அது. அப்போது சீக்கிரமாக கொடுத்து இந்த சில சொந்தக்காரங்களாம் உடனே போகணுன்றாங்க பாஸ்டர், அதனால் சீக்கிரமாக ஆரம்பிச்சிடலான்னு. பாஸ்டர் ஓகேன்ட்டார்.
நானும் பாஸ்டர் 3:50 போய் உக்காந்தோம். 4:30 ஆயிடுச்சு, 5 ஆயிடுச்சு, வரல. அவரே ஏஞ்சி கீழே போயிட்டார். நீங்கள் எதாவது நடத்துங்கன்ற அவர் கீழே போயிட்டார். 6 ஹாலுக்கு வந்தாங்க. பாஸ்டர் சொல்லி அனுப்பிச்சாரு, ரெஜிஸ்டரில் கையெழுத்து வாங்கி ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிருங்கன்ட்டார். எது ரெஜிஸ்டரில் கையெழுத்து வாங்கி ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிருங்க. அதே மாதிரி செய்யப்பட்டோம். சொன்னது செய்யலன்னா எங்களுக்கு அடி விழுங்க. நான் 2 பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் கூட எங்கள் பாஸ்டர் அடி வாங்கியிருக்கிறேன். இன்றைக்கி காலையில் கூட எனக்கு இங்கே வலிச்சுது. பாஸ்டர் அடித்த அடி இன்னைக்கு காலையில் வலிச்சுது. டார்னு அடிப்பார், ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போது பொண்ணு மாப்பிள்ளை வந்து உக்காந்தாங்க, ரெஜிஸ்டர் நீட்டணும், கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டு முடிச்சோன்னே இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் ஜெபம் பண்ணி அமைச்சிட்டோம். இப்போ பொண்ணோட அப்பா கேட்டார், பாஸ்டர் ஒரு வசனமாவது வாசிங்களேன். நான் சொன்னேன், நீங்கள் கீழே பாஸ்டர் இருக்காரு, போய் நீங்கள் பேசிட்டு வாங்க. நம்ம மனிதனுக்கு நேரம் என்பது, we are not serious, but heaven is very serious about the time. வேதம் சொல்லுது, ஏற்ற காலத்திலே இயேசு மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. அப்போ உண்மையான ஒரு விசுவாசி, உண்மையாக கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா சொல்லுங்க, இருதயத்தில் there must be an action, some reaction. That's real Christmas. எப்பொழுது போல ஒரு கிறிஸ்மஸ். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும், யார் வீட்லேயும் 99% எல்லார் வீட்லேயும் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? பிரியாணி. என்னடா இருக்கும்? நீ மதியம் ஸ்டார் சாப்பிடுவியா? என்ன சாப்பிடுவ? அட்லீஸ்ட் ஒரு சிக்கனாவது இருக்கும். அட்லீஸ்ட் இன்னைக்கு எங்கள் வீட்டில் நீங்கள் மட்டன் சொல்லிட்டாங்க நேற்று. மட்டன் வாங்கி கொடுத்துருங்கப்பா. சரி, ரைட். அது சமைக்கிறது யாருன்னு அடுத்து தான் யோசிக்கணும். ஸோ வி என்ஜாய் தட். சரி, எல்லாம் புது ட்ரெஸ் போட்டோம், எல்லாம் சாப்பிட்டோம். அப்புறம் ராத்திரி என்ன சாப்பிட்றது? ஜெலிஸ் தான் குடிக்கணும். இல்லை என்ன சொன்னாலும் ரசம் போதும். ஆனால் வாலிப பிள்ளைகளுக்கு மத்தியானமும் பிரியாணி, ராத்திரியும் பிரியாணி. ராத்திரி 1 மணிக்கு எழுப்பி கொடுத்தாலும் என்ன சாப்பிடாங்க? அது ரைட்டு, அது கிருபை பெற்றவர்கள். ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்களாம் என்ன செய்வோம்? மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டா எது என்ன சாப்பிட்றோமோ நைட்டுக்கு அப்படிதான். தட்ஸ் செலிப்ரேஷன். பட் ஆண்டவர் ரிமெம்பரன்ஸ் என்பது உங்கள் இருதயத்தில் என்ன தோன்றுகிறது? நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்கிறீர்கள்? என்ன டெசிஷன் எடுக்கிறீங்க இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு? இயேசு வருகிறார் அல்லவா சீக்கிரமா? இயேசு வருகை மிக சமீபமாக இருக்கிறது அல்லவா? இந்த வருகைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? அன்னைக்கு முதல் முறையாக இந்த உலகம் ரிஜெக்ட் பண்ணிச்சு. ஆனால் 2வது வருகையை நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஆண்டவர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவார். சொல்லுங்கள், முதல் வருகையில் உலகம் ரிஜெக்ட் பண்ணிச்சு, 2வது வருகையில் ஆயத்தம் இல்லாதவர்களை கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணுவார். இதுதாங்க 2த்துக்கு வித்தியாசம். சொல்லுங்கள், முதல் வருகையில் உலகம் அவர் என்ன செஞ்சிச்சு? தள்ளிச்சு. 2வது வருகையில் ஆயத்தம் இல்லாதவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? ரிஜெக்ட் பண்ணுவார். தேவனுடைய தனமே கவனமாக இருங்க. நாம் முதல் வருகையில் நாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் 2வது வருகையில் நாம் அதில் பங்கு கொள்ளலாக இருக்கிறோம். அநேக கோடி பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நானும் ஒருவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்கள், நானும் ஒருவனாக இருக்க வேண்டும். நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர்? திரும்ப அந்த 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உங்கள் தேவனாக கர்த்தர் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். இரக்கமும் turn towards God. இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, நான் கர்த்தர் பக்கமாய் திரும்புவேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? நான் கர்த்தர் பக்கமாய் நெருங்குவேன். I come closer to God. I come closer to Jesus. எல்லாம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் உன் பக்கமாய் திரும்பவும் உன் பக்கமாய் நெருங்கி வரவும் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் இரக்கம்
மனதுருக்கமும் அவர் மன உருக்கம், நீடிய சாந்தமும் நீடிய சாந்தமும், மிகுந்த கிருபையும் உள்ளவர். மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஒரு தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அவர் நாம் செஞ்ச எல்லா பாவத்திற்கும், நம்முடைய எல்லா அக்கிரமத்திற்கும், எல்லா மீறுதலுக்கும் அவர் என்ன செய்கிறாரு? மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். அருமையான தேவட ஜனமே, இந்த காலை நேரத்திலே அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய உருக்கம், அவருடைய சாந்தம் எப்படிப்பட்டது என்றால் மிகுந்த இரக்கம் உள்ள தெய்வம். அவர் இப்பொழுதும் இந்த கிருபையின் காலத்திலே அவர் தமது ஜனங்களுடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு இன்னைக்கு அந்த கிறிஸ்மஸ் நாளிலே ஆண்டவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. டர்ன் நாட் அகெயின்ஸ்ட் காட். ஆண்டவருக்கு எதிராய் திரும்புவதல்ல, ஆண்டவரோடு நெருங்குவதற்காக நான் திரும்புகிறேன். ஆமே, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீத புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பக்கம் திரும்பும் பொழுது, சொல்லுங்க, ஆண்டவர் பக்கம் திரும்பும் பொழுது கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? சமீபமாக இருக்கிறார். when you turn closer to God, God is near to you. ஆண்டவர் உங்களோட என்ன செய்கிறாரு? நெருங்கி வருகிறார். இது ஒரு பெரிய அனுபவங்க. நீங்கள் நல்ல கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க, தப்பே இல்லை. கலராக லைட் போடுங்க, நல்ல ஸ்டார் கட்டுங்க, நல்ல விதவிதமாக பலகாரம் செய்யுங்க, எல்லாம் அது ரைட்ஸ் குட். ஐ வெல்கம் தட், ஐ அப்ரிஷியேட் தட், அது நல்லது. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே மறக்காதீங்க, நாம் ஆண்டவர் பக்கம் என்ன செய்ய வேண்டும்? திரும்ப வேண்டும். ஆண்டவர் பக்கமாய் திரும்பும் பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் அவர் சமீபமாக இருக்கிறார். சொல்லுங்க, அவர் எப்படி இருக்கிறாரு? சமீபமாக இருக்கிறாரு. ரெண்டாவது, ஆண்டவர் உங்களை விடுதலை கொடுக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையில் என்ன இல்லை? விடுதலையே இல்லை. எத்தனையோ காரியங்களிலே சிக்குன்றிருக்கிறாங்க. வெளியே பார்க்க ரொம்ப நல்ல அழகாக இருக்கிறாங்க, நல்ல அருமையான ட்ரெஸ் பாருங்கள், உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கும்போது என்ன பலன்னு இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது உங்களை பார்க்க. ஆனால் இருதயம் எப்படி இருக்குது? துவண்டு போய் கவலையோடு, துக்கத்தோடு, வேதனையோடு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த நாளில், இந்த கிறிஸ்மஸ் நாளிலே கர்த்தர் உங்களை என்ன செய்வாராக? சமீபமாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? சமீபமாக இருக்கிறாரு. ஒருவருக்கும் ஆண்டவர் தூரமானவர் அல்லவே. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 147:3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 147:3 வாசிக்கும் பொழுது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்கள் என்ன செய்யறாரு? குணமாக்குகிறார். அவருடைய காயங்களை கட்டுகிறார். அநேகருடைய வாழ்க்கையில காயங்கள். இன்னைக்கு சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா, ஏன் இன்னைக்கு சாயங்காலம் மத்தியானம் ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரெஸ்லாம் கழட்டி போட்டுருவோம். வீட்டுக்கு போனோன்னே வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுருவோம். ட்ரெஸ்ஸு மாற்றப்படும். இந்த புதிய ட்ரெஸ்ஸெல்லாம் கலைஞ்சி போயிடும். ஆனால் உள்ளே இருக்க காயம் மாறுமா? உள்ளே இருக்கிற ரணம் மாறுதா? மாறலை. ஆனால் நீங்கள் ஆண்டவர் பக்கமாய் திரும்பும் பொழுது, இந்த இயேசு கிறிஸ்து பாலகனாய் பிறந்த அந்த ஆண்டவர் பக்கமாய் திரும்பும் பொழுது வசனம் சொல்லுது, ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு? குணமாக்குகிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் எப்படி என்ன செய்கிறாரு? குணமாக்குகிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் உங்க காயங்களை என்ன செய்கிறாரு? கட்டுகிறார். ஆமென். இன்னைக்கு மனுஷன் காயங்களை ஏற்படுத்துவான். மனுஷன் ஏற்படுத்தின காயங்களுக்கு மருந்தே கிடையாது. திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, தீயினால் சுட்ட புண் ஆறும், நாவினால் சுட்ட புண் ஆறாது. நீங்க எத்தனை பேருடைய இருதயத்தை நம்ம காயப்படுத்தி இருக்கிறோம்? இப்படி நடந்ததுனால அது இப்படி அப்படியே நம்ம கற்பனைனாலே we go by imagination. இப்படி அப்படிலாம் நத்திங். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், என் வாழ்க்கையில் இனிமேல் நான் யாரை என்ன செய்ய மாட்டேன்? காயப்படுத்த மாட்டேன். வார்த்தையினாலேயோ பேச்சினாலேயோ தவறான வார்த்தைகளை பரப்பி தவறாக சொல்லி, இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு இருக்கும் பொழுது பாருங்கள், இந்த வயசானவங்க பண்ணுற, இந்த கிழவிமார்களும் பண்ணுற ஒரு அட்டகாசனா தெரியுமா? இந்த குழந்தை இல்லாதவங்களை பார்த்து
என்ன ஒன்றும் இல்லை. எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா அது? நீ பண்ணி மாதிரி பெற்று எடுத்துட்ட 5, 6, 7, 8, 10ன்னு. இன்றைக்கி ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு அவ்வளோ கடினமாக இருக்குது. உங்களுக்கு அது தெரியாது. இன்றைக்கி ஒரு பிள்ளை பேர்காலம் என்பது ரொம்ப அதிசயமான ஒரு காரியம். நான் சொல்கிற தப்பாக ரைட்டா? பிள்ளை இல்லையா, அவங்கள சமாதானப்படுத்துங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை பெண்களுக்கு சொல்கிறேன், ஸ்திரீகளுக்கு சொல்கிறேன், ஒருத்தருக்கு குழந்தை இல்லையா, அவங்கள்ட்ட போய் என்ன சொல்லுங்கள், காயை ஏற்படுத்தாதீங்க, புண்ணை ஏற்படுத்தாதீங்க. குழந்தை இல்லையா, கவலைப்படாத, கட்டாயம் கர்த்தர் உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் உனக்கு நிச்சயம் ஒரு குழந்தைய கொடுப்பார். சொல்கிறீங்களா சொல்லலையா? அதை பார்த்துட்டு வயிற்று தடவிட்டோம்னா காயத்தை ஏற்படுத்தாதீங்க, வேண்டாம். அது நம்மளுடைய அழைப்பு அது இல்லை. ஜெபிங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நம்ம சபையில் அநேகர் கற்பமாக நிறைஞ்சிருக்கிறாங்க. சோத்திரம் எல்லாம் வரும் பாருங்கள், ஒவ்வொன்றா நியூஸ் வெளியே வரும் பாருங்கள். கையில் குழந்தையோடு வரும்போது பாருங்கள், கர்த்தர் செய்வாரா இல்லையா? செய்வார்யா. எவ்வளோ நல்ல தெய்வம் நமக்கு. நம்ம காயங்களை கர்த்தர் குணமாக்குகிற தேவன், நம்ம காயங்களை கட்டுகிற ஆண்டவர். நல்லா இருக்கும்போது உங்களை தேடி வருவாங்க. நீ இழந்து போகிறப்போ, நேற்று கூட ஒரு சகோதரி சொன்னாங்க சாட்சியில், நேற்று கிட்டத்தட்ட 90 பேர்கிட்ட இல்லை குடும்பம் சாட்சி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று 45 குடும்பம் மேலே சாட்சி சொல்லலை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அத்தனை பேரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சூப்பர் காரியம் என்ன தெரியுமா? எல்லாம் சாட்சிலாம் முடிஞ்சு எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் போயிட்டாங்க. ஒரு குடும்பம் ஒரு அம்மா வந்தாங்க, பாஸ்டர் சாட்சியை சொல்ல, திரும்புங்கண்ணே, என்னன்னு காலி சேர் பார்க்காதீங்க, இங்கே ஆண்டவர் இருக்கிறாரு. நீங்கள் ஒரு சாட்சியை சொல்லுங்கள், கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஜனம் கூட்டத்துக்கு மத்தியில் சாட்சி சொல்கிறது சாட்சியா இல்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், நீ வெறும் சேரை பார்க்காதீங்க, கர்த்தர் எங்கே இருக்கிறாரு, தலையை உயர்த்தி சாட்சி சொல்லுங்கன்னு. அது குழந்தை மாதிரி செஞ்சாங்க. கர்த்தர் அவளை ரெட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதனால் அடுத்த வருஷம் வெறும் சேருக்கு வந்து நின்றுட்டு இருக்காதீங்க. நேற்று விட்டுருந்தா நேற்று எப்படி 8:30 மணிக்கு ஆயிருக்கும். நேற்று 7:36 முடிச்சிட்டோம் நம்ம, இன்க்ளூடிங் பாட்டெலாம் பாடி. புரியுதா? கர்த்தர் அற்புதம் செஞ்சார். நீ நின்னாலே சாட்சிங்க. கர்த்தர் உங்கள் காயங்களை கட்டுகிறார், கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உங்கள் காயங்களை கட்டுகிற ஒரு ஆண்டவர். இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? உங்களை ரட்சிக்கிற ஆண்டவர், உங்களை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர். இந்த ஆண்டவர் முதல் முறையாய் வருவேன்னு சொன்ன ஆண்டவர் வந்தார். இப்பொழுது 2வது முறையாக இயேசு வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு நாம் சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். அதான் ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்ல, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. prepare to meet thy God. let this Christmas, இந்த கிறிஸ்மஸ் நாளிலே ஒரு சத்தம் உங்க காதிலே தொனித்து கொண்டே இருக்கட்டும், உன் தேவனை சந்திக்க. பக்கத்துல காலை பார்த்து சொல்லுங்க, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். மறுபடியும் சொல்லுங்க, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வருஷங்களுக்கு முன்பாக நாகாலாந்துக்கு போயிருந்தேன். அப்பொழுது அந்த நாகாலாண்டில் ஒரு பாஸ்டர் என்ன ஒரு வயசான அம்மாவுக்கு பார்க்கும்படியாக கூட்டு போனார். என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அம்மா பார்க்க போனோடனே அந்த அம்மாவுடைய சாட்சி என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 97, 98 வயசு இருக்கும். அந்த அம்மா ஒரு சாட்சி சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஏற்கனவே சபையில் சொல்லியிருக்கிறேன், சிலர் மறந்திருக்கலாம், சில புதிதாந்தவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த நாகாலாந்தில் திம்மாப்பூர் பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் ஏகப்பட்ட அங்கே பைனாப்பிள் அறுவடை செய்கிற இடம். த மோஸ்ட் எவர் ஐ டேஸ்டட் த டேஸ்டியஸ்ட் பைனாப்பிள் இஸ் ஃப்ரம் நாகாலாண்ட். இட்ஸ் அ ஆப்பிள். இங்கே ஒரே ஃபைபராக நாராக இருக்கும்ல, அங்கே அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஆப்பிள் மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ஜூஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போது இட்ஸ் வெரி ஃபேமஸ் நாகாலாண்டில். அந்த வயல்வெளியில் பெண்கள் தான் வேலை செய்வாங்க, ஆண்கள் வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு பெண் ஒரு ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு போவாங்க. அன்றைக்கெலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்கிட்ட செல்ஃபோன் இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தலையில் ஒரு பேண்ட் மாதிரி கட்டியிருப்பாங்க, பெரிய பேண்ட் இருக்கும், தலையில் அப்படி போட்டிருப்பாங்க, பின்னால் தொங்கும். அதில் என்ன செய்வாங்க, ஃப்ரிட்ஜை வச்சு தூக்கிட்டு மேலே ஏறுவாங்க. இப்படி
படிக்கட்டில் ஏறி போவாங்க ஒரு ஃப்ரிட்ஜை கொண்டு போய் வீட்டில் வைக்கிறதுக்கு. நான் அங்கெல்லாம் வேன் போகாதுல, பெண்கள் தான் தூக்குவாங்க. ஆண்கள்லாம் சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு கிட்டார் வாசிட்டு கிடப்பானுங்க. பெண்கள் தான் அங்கே கடுமையாக வேலை செய்வாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, நான் இந்த மாதிரி வயல்வெளியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆல் ஆஃப் அ சடன் ஒரு கிங் கோப்ரா, ராஜநாகம், கிட்டத்தட்ட அந்த அம்மா சொல்லிச்சு ஒரு 6 அடி உயரத்துக்கு எலும்பி நின்றுச்சு அந்த ராஜநாகம். அந்த லெங்க் அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மா சொல்கிறத பார்த்தா ஒரு 15 அடி நீளம் இருக்கும் அந்த ராஜநாகம். 6 அடி உயரத்துக்கு நின்று அந்த பாம்பு சொல்லிச்சான், உன்னுடைய ராஜாவும் என்னுடைய பகைஞுமாய் இருக்கிற அந்த இயேசு சீக்கிரமாக வராருன்னு. லிட்ரலி த ஸ்னேக் ஸ்போக். அந்த அம்மா சொல்லிச்சு ஆடியபிளாக. நான் மாத்திரம் இல்லை, கிட்டத்தட்ட அங்கே இருந்ததான 40 ஸ்திரீகள் நாங்கள் இந்த சத்தத்தை கேட்டோம். ஏறத்தாழ ஒரு நிமிஷம் அந்த ராஜநாகம் அப்படியே நின்றுட்டு சொல்லிச்சான். இது கதை இல்லைங்க, கற்பனை அல்ல. அந்த ஸ்திரீ சொன்னதை நேரடியாக நான் என் காதால கேட்ட ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வர இருக்கிறார். பிசாசுகளுக்கு தெரியும் இயேசு சீக்கிரமாக வரார் என்று. எல்லா துரைத்தனங்களுக்கும் தெரியும் இயேசு சீக்கிரமாக வருகிறார் என்று. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் தெரியவில்லை என்னைக்கு இயேசு வரார்னு. ஆனால் வேதம் சொல்கிறது அவர் சீக்கிரமாக வர இருக்கிறபடினாலே உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அல்லேலூயா. ஆயத்தப்படுவதற்கு நாம் தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். ஒரு இருதயத்திலே நாம் ஒரு உணர்வு உண்டாக வேண்டும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு என்ன செய்கிறார்? மனஸ்தாபப்படுகிறார். அல்லேலூயா. அவர் நொறுங்குண்ட இருதயமுள்ளவருக்கு சமீபமா இருக்கிறார். சொல்லுங்க, அவர் நொறுங்குண்ட இருதயத்துக்கு சமீபமா இருக்கிறார். இந்த இயேசு உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Our God is a God who is able to redeem you. வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு நான் காலையில் ஏஞ்சேன், இந்த பக்கம் ஃபுல்லாக செயல்படாமல் அப்படியே மறுத்து போயிருந்தது. காலையில் ஏஞ்சி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு, ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரேன்னு. நானே சொல்கிறேன், இது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். நானே அதுக்கு தீர்வு சொல்லிட்டு, ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால சுகம் உண்டாவதாக. என் மாம்சம் சொல்லுது, இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லுது, இல்லை உனக்கு ஒரு ஸ்ட்ரோக் வரப்போகுது. ஏன்னா கொஞ்சம் மெடிக்கல் தெரியுதுனால இதெல்லாம் சிம்டம், சயின்ஸ். அப்போ நான் சொன்னேன், இல்லை இல்லை இது ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் சபையில். அந்த தடை செய்வதற்கு தான் பிசாசு என்ன செய்கிறான், இப்படி காரியங்களை கொடுத்து விட்டுறான். அதனால பயப்படாதீங்க. நம்முடைய ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆண்டவர், என் இயேசு கிறிஸ்து என்னை குணமாக்குகிறவர், என்னை விடுவிக்கிறவர், அவர் என் காயங்களை கட்டுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ராஜாதி ராஜாவுக்கு எல்லாம் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 103வது சங்கீதம் 13வது வசனம். Psalms 103 verse 13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பயந்தவர்களுக்கு எல்லாம் இறங்குகிறார். Let this Christmas bring the fear of God. எல்லாம் சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். Don't look at Jesus as a child. நீங்க இயேசு குழந்தையாய் பார்த்து அந்த குழந்தைகிட்ட விளையாடுற மாதிரி இயேசுகிட்ட விளையாடாதீங்க. Now he is the King of Kings. அவர் இனி ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ஒரு குழந்தையை தூக்கி கொஞ்சம் விளையாடுறது போல நான் இயேசு கிறிஸ்து இனிமேல் அவர் குழந்தையாய் பிறந்து முடிச்சிட்டார். இனி அவர் இன்னொரு குழந்தையாய் பிறக்க போவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், let I have the fear of God in my heart. என் இருதயத்துக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுற பயம் பெருக கடவுது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயம் பெருகினால் வசனம் இப்போ என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு? பயந்தவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்றாரு? இறங்குவார். கர்த்தர் இறங்குவார். Hallelujah. Like as a father pitieth his children, so the Lord pitieth them that fear him. அவர் பரிதாபப்படுகிறார். He has pity on you. நீ கர்த்தருக்கு பயப்படும் போது
இந்த உலகம் உங்களை பார்த்து பரிதாபப்படாது, சொல்லும், ஆஹா இவனுக்கு வேண்டுதான், இன்னும் ரெண்டு அடி வாங்கியிருக்கணும். நாங்களாம் சின்னதாக இருக்கும் பொழுது கீழே பொத்துன்னு விழுந்துருவோம். முட்டெல்லாம் பர்மனெண்ட்டாக அதுக்கு ஒரு மார்க் இருக்கும். 2 முட்டையிலும் என்ன இருக்கும்? பர்மனெண்ட்டாக மார்க் இருக்கும். அந்த கீழே விழுந்த உடனே பாப்பா எங்கள் அப்பா நிற்பார், குச்சியோட நிற்பார். ஏழை ஏன் பட் எங்கே அங்கே ஓடுற ரோட்டில் ஓட் கீழே விழுந்து ரத்தம் விழுந்துட்டு இருக்கோம். பின்னால் என்ன விழும்? அடி. இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி தகப்பம் இல்லைங்க. கீழே விழுந்துட்டா எடுத்து ஓடு ஆஸ்பத்திரிக்கு. எதுக்கு? தலையில் ஸ்கேன் எடுத்து பாரு, எக்ஸ்ரே எடுத்து பாரு. அன்னைக்கு ஸ்கேனும் கிடையாது, அடியும் கிடையாது, பெரம்பு தான் வரும். எனக்காவது பெரம்பு, எங்கள் அண்ணன் மாரெல்லாம் பெல்ட் வரும். கீழே விழுந்து ரத்தம் வரும், இதுக்கெல்லாம் முட்டெல்லாம் தேஞ்சிருக்கும். ஒரு முறை எங்கள் சித்தப்பா பையன் கீழே விழுந்துட்டு சைக்கிளில் இருந்து ஓட்டிட்டு கொண்டு போய் என்ன பண்ணன்னு தெரியல, மரத்தில் போய் மோதி, சைக்கிள் ஒன்றும் ஆகலை, மரத்தில் மோதி இங்கே ஒரு வெட்டு, ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு. ஏய் என்ன 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 என்னாரு? இல்லை பெரியப்பா சைக்கிள் ஓட்டினா இட்டினேன். ஏன்னா உன்னை எங்கே சைக்கிள் எடுக்க சொன்னா? யார் சைக்கிள்? எங்கே எடுத்த? யாரை கேட்டு எடுத்த? யார் சைக்கிள்றாதுன்னாரு. தெரியாமல் பண்ணிட்டேன் பேர். அட்டு பொலார்னு. யார் சைக்கிள்? நடந்து போக வேண்டியதானே, அவசியத்து மாற்ற நான் சைக்கிள் எடுக்கணும். நம்ம தகப்பன் அப்படி ஒரு தகப்பன். ஆனால் நம்ம தகப்பன் அப்படிப்பட்டவர் அல்ல. பரலோகத்தின் தேவன் எப்படிப்பட்டவர்? இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு இறங்குகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் காயங்களை கட்டுகிற தெய்வமாக இருக்கிறார், உன்னை குணமாக்குற தெய்வமாக இருக்கிறார், உன்னை அரவணைக்கிற தெய்வமாக இருக்கிறார். உன்னோட தகப்பன், உன் தாய், உன் கணவன், உன் மனைவி, உன் பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், உன் நண்பர்கள் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். அந்த காயத்திலிருந்து நீ எப்படி வெளியே வரலாம்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த கால நேரத்தில் there is a God, his name is Jesus. அவர் பேர் இயேசு. அவர் உனக்காக அந்த காயத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்களை அவர் எடுத்துக்கொண்டார், உன் பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். இனி நீ அழ வேண்டியது அவசியம் இல்லை, இனி நீ பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை, இனி நீ துக்கப்பட வேண்டியது அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் உனக்கு தகப்பன். அவர் உனக்கு தகப்பன். இன்னொரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? இஸ் யுவர் நேம் been written in the book of life? உன் பேர் ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறதா? There is a book in heaven called the book of life. பரலோகத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கு, அந்த புஸ்தகத்தின் பேர் ஜீவ புஸ்தகம். ஆதார் கார்டு இல்லாமல் you cannot open an account in bank. ஆதார் கார்டு இல்லாமல் இன்னைக்கு ஒரு டிரான்சாக்ஷன் இன்னைக்கு அரசாங்கம் பண்ணுவதில்லை. For everything you need ஆதார். அந்த ஆதார் உண்மையா இல்லையா என்பது இன்னைக்கு அந்த ஆதார் ஆப்ல போய் the government.in என்ற உள்ள என்னது அதுக்கு ஒரு 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 வெப்சைட் இருக்கு. அதுக்குள்ளே போய் பார்த்தா நீங்கள் கொடுத்த ஆதார் கரெக்டாக இல்லையா என்பதை என்ன பண்ணலாம், உள்ளே போய் பார்த்துடலாம். இன்னைக்கு இட்ஸ் ஓப்பன் டு எவ்ரிபடி. எல்லாருடைய பேர், உங்கள் பேர், உங்கள் ஃபோட்டோ, உங்கள் கண் ரப்பை, உங்களோட கை ரேகை எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதார் இல்லாமல் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆதார் கார்டு இல்லாதவங்களும் கை தூக்கும் பார்க்கலாம். இஸ் எனிபடி ஹியர் ஹூ டசன்ட் ஹோல்ட் ஆதார் கார்டு? எல்லாருக்கும் என்ன இருக்கு? எல்லாருக்கும் இருக்கு. ஆதார் கார்டு இருந்தால் தான் நமக்கு இன்னைக்கு எல்லாமே ஆயிடுச்சு. அதுபோல் பரலோகத்துக்குள்ளே போகணுன்னா உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டாம். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படவில்லை என்றால் உனக்கு இந்த ஆண்டவர் உனக்கு தகப்பனாய் இருக்க மாட்டார். அன்னைக்கு ஒரு ஜட்ஜாக இருப்பார். there will be the judgment. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன? இட்டர்னல் ஃபயர். இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு மிகுந்த தாழ்மையோடு சொல்லுகிறேன், இந்த இயேசு உனக்கு இரட்சகராக இருக்கிறார். அந்த இரட்சகராக இருக்கிறவர் நீ பிடித்துக்கொள். நீ நித்திய ஆக்கினைக்கு போக வேண்டாம். ஹல்லேலூயா. 2004 வருஷம் இப்படி ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனையில் பேசிக்கொண்டிருந்த பொழுது ஒரு காரியத்தை சொன்னேன். ஒரு மிகப்பெரிய அழிவு வரப்போகிறது என்று. அன்னைக்கு நம்ம சபையில் வெறுமனே 30-35 பேர் தான் இருந்தாங்க.
நான் யோசிக்கிறேன் அம்ரே இருக்காப்லையா? எஸ், நான் நல்ல ஞாபகம். அம்ரே அந்த சர்வீஸில் இருந்தேன். தனன் சிஸ்டர் இருந்தீங்க, ஷாரன் சிஸ்டர் இருந்தீங்க, லில்லி பாய் சிஸ்டர் இருந்தீங்க. எஸ், சிலர்லாம் அந்தந்த முதல் கிறிஸ்மஸ் 2004 கிறிஸ்மஸ் கொஞ்சம் கை தூக்கும் பார்க்கலாம், அந்த நாளிலே இருந்ததாங்க. கையை அசைத்து காட்டுங்க. அப்பொழுது ஆராதனை நான் நடத்தி கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொன்னார், ஒரு மகா பெரிய ஒரு அழிவை இந்த தேசம் சந்திக்க போகிறது. அநேகர் மரிப்பார்கள், விபத்துகள் மூலியமாய், இயற்கை சீற்றின் மூலமாய் மரிப்பார்கள். நாம் அதை கேள்விப்பட போகிறோம் என்று சொல்லி ஆராதனைலாம் முடிஞ்சுது. பின்னால் இருந்து ஒரு வயசானவர் வந்தார், வந்து பார்த்து சொன்னார், இட்ஸ் டூ பேட், இட்ஸ் ஆஸ்பிஷியஸ் டே, ஹவு கேன் யூ ஸ்பீக் ரபிஷ்? இது ரொம்ப நல்ல நாள், இந்த நாளிலே இப்படி நீங்கள் சொல்லிவிட்டீர்களே என்று என்னை ரொம்ப கட்டிந்து கொண்டு போய் விட்டார். நான் அப்படியே திகைத்து போயின்னு இருந்தேன். ஆண்டவரே என்னன்னு தெரியலையே, நீங்கள் சொன்னதை நான் சொன்னேன், என்ன நடந்தது, என்ன ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன்? எக்ஸாக்டாக சண்டே, இது சனிக்கிழமை, கிறிஸ்மஸ் 26 ஞாயிற்றுக்கிழமை, 25 கிறிஸ்மஸ், சனிக்கிழமை 26 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்து நாங்கள் ஒரு 30 பேர் தான் இருப்போம், 35 பேர், நான் 50 பேர் கூட கிடையாது. இருக்கும் பொழுது அம்மரே ஓடி வந்தாப்புல, பாஸ்டர் பாஸ்டர் என்ன போய் டிவி பாருங்க பாஸ்டர், டிவி ஆன் பண்ணுங்க. என்னாச்சு? நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரிப்ளிகன் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. என்ன நம்ப முடியல, என்னன்னே தெரியல. நான் போய் டிவி ஆன் பண்ணி பார்க்குறேன், என் தரிசனத்தில் என்ன பார்த்தேனோ அதை அப்படியே டிவியில் பார்க்குறேன், அப்படியே பார்க்குறேன். நான் தண்ணி பெருவெள்ளம், எல்லாம் பொருளை அட்டிச்சுட்டு போகுது, ஜனங்க கூக்கரலிடுறாங்க. அருமையான தேவஜனமே, அதே காரியத்தை சில நாட்களுக்கு முன்பதாக பார்த்தேன். There's going to be a something. இனிமேல் ஜனங்களுக்கு சமாதானம் கிடையாது, தத்தளிப்பு தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களுக்கோ நான் அவர்கள் காயங்களை கட்டுவேன், நான் அவர்களை விடுவிப்பேன், நான் அவர்களுக்கு தகப்பனாக இருப்பேன், நான் அவங்களை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்கு ஒப்பு கொடுங்க. எல்லாம் கண்களை மூடும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலை ஆராதனைக்கு இன்றைக்கு தான் முதல் முறையாய் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து எழுப்பி நிற்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தான் நான் ஆராதனைக்கு முதல் முறையாக வந்திருக்கிறேன். எழுப்பி நில்லுங்க. ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. எழுப்பி நில்லுங்க. தேங்க்யூ பிரதர். மேலே பால்கனியில் இருக்கிறவங்க யாராவது இருப்பீங்க, தயவு செய்து எழுப்பி நில்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். லெட் திஸ் கிறிஸ்மஸ் பி அ ஜாய். உங்களுக்கு உண்மையாக ஒரு சந்தோஷமான ஒரு கிறிஸ்மஸாக இருக்கட்டும். நீ அழ வேண்டாம், நீ கூக்குரலிட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். காயங்களை கட்டுகிற ஒரு ஆண்டவர், உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர், உங்களை பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் சரியான நாளிலே வந்திருக்கிறீங்க, சரியான நேரத்தில் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் கரங்களை உயர்த்தி இந்த பிள்ளைகளுக்காக எல்லாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, நீர் ஒருவரே இரக்கமுள்ளவர், உருக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், மிகுந்த மன உருக்கமுடையவர். ஐயா, நீர் ஒருவரே விடுவிக்கிற ஆண்டவர், நீர் ஒருவரே காயங்களை கட்டுகிற ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் நன்மை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாவதாக. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே இவர்களை நாம் சபையாராய் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை கேட்டதான ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். உடைய இரண்டாம் வருகைக்கு இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்த கர்த்தர் பக்கமாய் திரும்புவார்களாக. Let them be turned towards God to be raptured. ஆண்டவரே, ரகசிய வருகையிலே இந்த ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கர்த்தர் பக்கமாய் திரும்பட்டும். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன். ஊழியக்காரருடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம், பரலோகத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் இருப்பதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் எழும்பி நின்று நாம் ஒரு பாடலை பாடுவோம்.
பிறப்புல நிறைய பாட்டு இருக்கப்பா. பிறந்தான். எத்தனாவது பாட்டு? இந்த பாடலை பாடுவோம். கிறிஸ்மஸ் பாட்டு பாடுறது கிடையாது. நான் நிறைய பேருக்கு இந்த கிறிஸ்மஸ் பாட்டே தெரியாது. ஆனால் பழைய பாட்டு, பிறந்தார் பிறந்தார். எத்தனாவது பாட்டு? பிறந்தான் பிறந்தான் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜோதியாய் நிகழ்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் ஜோதியாய் அறிந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புகழ் பாடிட புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியா திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியா திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மையுள்ளவரே. பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே. மரண வரையில் தன்மை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையில் தம்மை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புகழ் பாடிட பிறந்தார். கரங்களை உயர்த்தி இந்த கிறிஸ்துமஸ் என்பது நம் கர்த்தர் பக்கமாய் திரும்பி நம்ம உள்ளத்திலே ஒரு கிரியை உண்டாக்கும்படியாக எல்லாம் கரங்களை அசைத்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்திலே ஒரு கிரியை, let there be a Lord. Hallelujah Jesus. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, என் உள்ளத்தில் ஒரு கிரியை நடப்பிக்க. ஆண்டவரே, என் உள்ளத்தில் நீர் வாரும். என் உள்ளத்தில் நீர் ஆண்டவரே ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்க நீர் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஹalleluya எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை எல்லா காரியங்களிலும் பாதுகாப்பு கொடுக்க, எல்லா காரியங்களிலும் கர்த்தர் சுகம் கொடுக்க, பலன் கொடுக்க, கர்த்தருடைய கிருபை பெற்றுக்கொள்ள கர்த்தரை எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
எல்லாம் துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.